வணக்கங்கய்யா. என்னையா யாரியா நீ? ஐயா நான் இந்த அம்மாவோட புருஷங்கய்யா. குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு அழுகுதுங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷம் அவங்க அம்மா கிட்ட குழந்தைய காமிச்சிட்டு போயிருங்கய்யா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. சீக்கிரம் காமிச்சிட்டு கிளம்பு. சரிங்க சரிங்க. ஆமா என்ன கணக்க எங்க இருந்துடா புதுசா ஒரு புருஷன் குதிச்சு வந்தான்னு பாக்குறியா? கோர்ட்டுக்குள்ள போய் சித்ரா சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு ஏதாவது சுவேதாவை பத்தி சொன்ன, அதுக்கப்புறம் இந்த குழந்தை உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே சொந்தமா இருக்காது. கோர்ட்ல யார் என்ன கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் தென்னரசுன்ற பேரை, அதாவது என் பேரை தான் சொல்லணும். புரிஞ்சுதா? மாத்தி மட்டும் ஏதாவது சொன்ன உன் குழந்தை அவ்வளவுதான். வாச்சலம் 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 பட்டு வாச்சலம். பார்த்தல்ல உன் மாமியார் எப்படி அழுகுறாங்கன்னு. சொன்னபடி நீ செய்யலன்னு வச்சுக்க, இந்த அழகிய நிரந்தரமா நிறுத்திடுவேன். உன் குழந்தை அனாதையாயிடும். சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல சொல்லிடுறேன். எதையும் மாத்தி சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லிடுறேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதீங்க. யோ போதியா கான்ஸ்டபிள் கூட்டோமா? போமா. போமா போ, கூட்டிட்டு போ. என் கட்சிக்காரர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது நீதிமன்றத்திற்கு தெளிவாக புரிந்திருக்கும். அத்தனையும் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட சாட்சிகளை உள்ளடக்கிய ஒரு வழக்காக இருந்திருக்கிறது. என் கட்சிக்காரர் வெண்ணிலா மீது வேண்டுமென்றே அபாண்டமாக திட்டமிட்டு பழி சுமத்தி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. சரிமா, கடையில போய் மாத்திரை வாங்கினது, அத வெண்ணிலா மூலியமா ராணியம்மாவுக்கு கொடுக்க வச்சது, அதுல வெண்ணிலாவை சிக்க வச்சது, மூலியமா வெண்ணிலாவை மிரட்டி பழியை ஏத்துக்க சொன்னது, இது எல்லாத்துக்குமே தென்னரசு தான் காரணமா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவர்தான் பண்ணிருக்காரு. தகுந்த சாட்சியங்களோடு இந்த கொலை முயற்சியை செய்தது யார் என்பது கனம் நீதிபதியின் முன்னால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட வெண்ணிலாவை விடுதலை செய்துவிட்டு அத்தனை தவறையும் செய்த தென்னரசுவை உடனடியாக கைது செய்து தகுந்த தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயில் வார்டன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக தென்னரசுவை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும்படி உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட வெண்ணிலாவை உடனடியாக... ஐயா ஒரு நிமிஷம், மன்னிக்கிறேன் யுவர் ஆனர். அந்த தென்னரசு இங்கதான் இருக்கான்.
ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணையும் செய்யப்பட்ட வெண்ணிலா குற்றமற்றவர் என்பது தெளிவாக நிரூபணமாகி இருக்கிறது. வெண்ணிலாவிடம் அவருக்கு ஏற்பட்ட இடையூறுக்காக இந்த கோர்ட் வருத்தத்தை தெரிவிக்கிறது. இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறி வெண்ணிலாவை இந்த கோர்ட் முழுமையாக விடுதலை செய்கிறது. மேலும் தென்னரசுவிடம் உடனடியாக போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஆஸ்பத்திரியில் இருக்கும் கணேஷிடமும் விசாரணை செய்து அறிக்கையை உடனடியாக கோர்ட்டில் தாக்கல் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். நான் தோத்துட்டேன். மறுபடியும் வெண்ணிலா கிட்ட தோத்துட்டேன். இல்ல இந்த கேஸ்ல இருந்து நீங்க எப்படியோ வெண்ணிலாவை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. நான் என்ன சொல்றதே தெரியல. பாவம் சார், தங்கமான பொண்ணு சார், ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் சார். இப்பதான் எனக்கு என் உயிரே வந்த மாதிரி இருக்கு சார். எப்படி நன்றி சொல்ல தெரியல சார். நான் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். வெண்ணிலா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். தப்பு செய்ய வாய்ப்பே இல்லாத அந்த பொண்ணை எப்படி சார் பாதிக்கப்பட விட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? ஏய், என்ன பண்ணிருக்க? என்ன உன் பிரச்சனை எனக்கு புரியல. உடனே என் தம்பி என் சொந்தக்காரன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா. உன் மனசை எவ்வளவு கெட்ட நினைச்சுனா, உனக்கு எவ்வளவு கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா சொந்த குடும்பத்தை பிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காரு நர்ஸ். நீ பண்ண தப்புக்கு போய் நீ உள்ள போற. தப்பே பண்ணாத வெண்ணிலா வெளியே வர போறா. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இப்ப வேணா அவளை காப்பாத்திருக்கலாம். நான் திரும்பி வெளியே வரதான் போறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து பண்ண போறதுல இருந்து ஒன்னால தப்பிக்கவும் முடியாது, நீ அவளை காப்பாற்றவும் முடியாது. பாக்குறியா? இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல. திருந்தாத ஜென்மன்டா நீலாம். இந்த மாதிரி சும்மா இந்த வெட்டி வாய்ஸை விடாத சவால் விடுறது இதெல்லாம் வேண்டாம். சரிடா, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. நீ என்ன பண்ணுவ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இல்ல நானும் பங்காளி குடும்பம் நம்ம சொந்தக்காரங்க பாத்துட்டு இருந்தேன். இனிமேல் பார்க்க மாட்டேன். நியாயந்தரம் பார்க்கவே மாட்டேன். நீ பாத்தியா எவ்வளவு தப்பான வேலை பண்ணிருக்க? போ உள்ள போ. நீ எப்படி வெளியே வர நான் பாக்குறேன். அப்படி நீ வந்தாலும் சொல்றேன்டா, இந்த முத்தரசனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க தான் போற. என்ன போட யாருகிட்ட பேச தெரியுதா முத்தரசு? பெரியப்பா, இதெல்லாம் என் கண்ணுல பாக்குறப்போ அப்படியே என் கையாலேயே என் கண்ணை குத்திக்கணும் போல இருக்கு. எத்தனை கனவு கண்டேன். இதே கண்ணால வெண்ணிலா ஜெயிலுக்கு போறத பாக்கணும்னு நினைச்சேன். வீட்டுல வேலை செய்யும் போதே அவளை புகழ்வாரு. இன்னைக்கு ரிலீஸ் வர ஆகுறா. மாமா என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஆஹா, வெண்ணிலா உன்ன போல வருமா? வெண்ணிலா உன்ன போல ஊர் உலகத்துல யாரும் இல்ல, உன் தியாகத்துக்கு ஈடு என்ன இல்லன்னு பயங்கரமா பாராட்டுவாரு. அதெல்லாம் பார்த்து ஈன்னு சிரிக்கிற மாதிரி நான் நடிக்கணும். வர வர ஏன் மலையே எனக்கு எரிச்சல் வருது.
மன்னிப்பு கேக்குற வெண்ணிலா? ஏம்மா நீ என்ன தப்பு பண்ண? இல்ல முத்து மாமா, நான் உன் மனச ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். அதனாலதான் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. நீ என்ன வீட்டை விட்டு போகாதன்னு எவ்வளவோ வற்புறுத்தின. மீறி நான் போனோன்னு சொல்லி அன்னைக்கு அடம் பிடிச்சு போனல, அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை எல்லாம் கிடைச்சிருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிற? அது ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவ்வளவுதான். உனக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும் வெண்ணிலா. அந்த தென்னரசு உன் மேல வீண் பழியை போட்டு உன்னை உள்ள தள்ளணும்னு பார்த்தா, ஏதோ நம்ம வருது நீ வெளியவே வரக்கூடாதுன்னு நினைச்சான். ஏன் நம்ம வீட்டுல இருக்க அத்தனை பேரும் நீ உள்ள இருந்ததை கொண்டாடினாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீ வெளியே வந்திருக்க வெண்ணிலா. ஏன் தெரியுமா? நீ நல்லவ. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த முத்தரசன் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு பேராசையா காத்துட்டு இருக்காங்க. நீ ஒருத்திதான் என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. என் மேல உண்மையா அனுபவிச்சுட்டு இருக்க ஒரே ஜீவன் நீ மட்டும்தான் வெண்ணிலா, வேற யாரும் இல்ல. நீ மட்டும்தான். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு முத்து மாமா இருக்கா? அனாதையா இருக்கிற எனக்கு அடைக்கலம் தந்து கூடவே வச்சிருக்க. எனக்கு இந்த போலீஸ் கோர்ட்டு வக்கீல எதுவுமே தெரியாது மாமா. நீ மட்டும் என்ன கைவிட்டிருந்தா நான் காலம் பூரா ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து செத்து போயிருப்பேன். நீதான் முத்து மாமா என்னை இப்ப காப்பாத்திருக்க. இன்னொரு தடவை அனாதகினதான் சொன்ன அப்புறம் அடிச்சிடும் சொல்லிட்டேன். நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன் உனக்கு. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க சகிக்கல. முதல்ல நாம இங்கிருந்து போயிடலாம். நீங்க வருவீங்கன்னு இவ்வளவு நாள் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஒரே நிமிஷம் இங்கே இருங்க, வந்துடுறேன். இந்த ஜனனி வேற அவ ஏதோ வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி வாய்க்கு வாய் அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறான். இதுக்கெல்லாம் ஒரு நாள் உனக்கும் வைக்கிறேன் ஞாபகம். வெண்ணிலா, எதுக்கு இந்த பூசணிக்கா? எதுக்கு பூசணிக்கா பார்த்து இப்படி பயப்படுறீங்க? எனக்கு நடந்ததும் உனக்கு நடந்திருந்தா நான் ஏன் இப்படி பயப்படுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பூசணிக்காய் அப்படியே வெட்டி சாம்பார்ல போட்டுறணும். திருஷ்டி சுத்தம் மட்டும் எடுத்துட்டு வரவே கூடாது. இந்த திருஷ்டி பூசணிக்காவுடைய அனுபவத்தை பத்தி ஒரு புக்கே எழுதலாம் தெரியுமா? பேசாம இருக்க மாட்டீங்களா? அவர் அப்படிதான் இப்படிதான் வளரிட்டு இருப்பாரு. நீ போ. கொன்னுடுவேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க அண்ணி.
முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்ப உள்ள வாங்க நீ. இங்க பாருங்க நீ, இந்த வீடே நீங்க வரணும்னு ஏங்கி கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த வீட்டோட எதிர்கால மருமகளே நீங்க தான். அதனால உங்க வலது காலை எடுத்து வச்சு மருமக மாதிரி உள்ள வாங்க. வாங்க அண்ணி. அண்ணே பொட்டு போன் ஆஃப் பண்ணுங்க. ஜிலேபி போன் ஹேங் ஆயிடுச்சு. ஜிலேபி என்ன பண்றதுன்னு தெரியல. ஜிலேபி போன்லயே நல்ல சகுனம் வந்துருச்சு. பாத்தீங்களா அண்ணி? கேட்டீங்களா என்ன பாட்டு பாடுதுன்னு? வாங்க அண்ணி, உள்ள வாங்க. இவளை எல்லாரும் ஓவரா தாங்குறாங்க. இதை எதுல கொண்டு போய் முடிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாத்துக்கிறேன். ஐய, என்ன நீ, என்னாச்சு? சோஃபால எல்லாம் ஒற்றைய தட்டவே இல்லையா? ஒரே தூசியா இருக்கு. தண்டமா உட்கார்ந்து இந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உடம்பு வளையாது. நான் என்ன நீ பண்றது? ஏய், எதுக்குடி என் ஃப்ரெண்ட்ஸ மறைமுகமா தாக்குற? நான் எனக்கு மறைமுகமா தாக்கணும், நேரடியாவே தாக்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வெட்டியா உட்கார்ந்து திங்கதான் தெரியும். வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய தெரியாது. போதுமா? இரு, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன ஜனனி இது? கால்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது. இது வீட்டுக்கு நல்லது இல்ல தெரியுமா?